One, two, three, four. Swag a lady on the floor. I'm always chicken trending. Cause my body love impressed. Na, 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 na. என்னால எங்க இருக்க முடியல. பயமா இருக்கு. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. ஜெயிலர் 2 இன்னைக்கு வந்து டாக் ஆஃப் த டவுன்னா அந்த ப்ரொமோ தான். இதில் என்னன்னா அது நிறைய பேர் கான்ட்ரவர்சி. அதான் வந்து உடனே படிக்க ஆரம்பிச்சா என்னடா சோஷியல் மீடியா ஃபுல்லாக வேற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க, அல்லது பாடி டபுள் வச்சே பண்ணிட்டாங்கன்னு வீடியோ வேற. இன்னொரு பக்கம் பரபரப்பு கிளப்பினது அஜித்தினுடைய விடாமுயற்சி ட்ரெய்லர். இது ஒரு டிபிக்கல் கமர்ஷியல் படம் கிடையாது. விடாமுயற்சியில் மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கு. சேஸ் சீக்வன்ஸ் எல்லாமே பிரமாதம் பண்ணியிருக்காரு. அதோட மிக முக்கியமான விஷயம் நான் என்ன பார்க்குறேன் சார், விஜய் அரசியல் குதிக்க போறார் அப்படின்லாம் நல்லா தெரியும். நான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன் விஜய்க்கு ஒரு சின்ன ஒரு பி பிளான் இருக்கு. ஆமா, என்னன்னா ஒரு சின்ன ஒரு கேப் எங்கேயாவது கிடைச்சதுன்னா நடுவில் ஒரு படம் பண்ற ஐடியாவில் அவர் இருக்காரு. வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வெல்கம் சார். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜெயிலர் 2 இன்னைக்கு வந்து டாக் ஆஃப் த டவுன்னா அந்த ப்ரொமோ தான். கண்டிப்பா அது வந்து ஜெயிலர் 2 ப்ரொமோ நான் பார்த்து நான் ட்வீட் கூட பண்ணேன் சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவ்வளோ என்டர்டெய்னிங்காக ஒரு ப்ரொமோ வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து. எப்பவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நெல்சனை பொறுத்தவரையும் அவரோட எல்லா ப்ரொமோவுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். நெல்சன் வந்து ப்ரொமோ ஸ்பெஷலிஸ்ட் தான். அனிருத்தை வச்சுக்கிட்டு ஒரு ப்ரொமோ சார். அனிருத் அவரை சேர்ந்துக்கிட்டு கடைசியில் அந்த பாம் பிளாஸ்ட் ஆன பிறகு வந்து உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட பேர் நெல்சா அப்படின்னு இவர் சொல்றதும், இவர் வந்து அணியை வந்து ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியம். ஸோ அந்த மாதிரி சார் ஒரு ப்ரொமோ வரது நிறைய பேர் ட்வீட்ல என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு மட்டும் இப்படி ப்ரொமோ இவ்வளோ ஐடியா வருது, பிரமாதமான ஐடியாவில் பண்ணிடுறீங்க, ஒரு ப்ரொமோ ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு டேக் ஆஃப் கொடுக்கும்னா அது வந்து ஜெயிலர் 2 நடந்தது. நம்ம தமிழ் சினிமா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்டிமெண்ட்டு, கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ஆக்ஷன் எல்லாம் இந்த ப்ரொமோலேயே எல்லாத்தையும் கொண்டுட்டாப்புல எனக்கு தெரிஞ்சு. ஆக்ஷன் அந்த பக்கம் இருக்குது, கொஞ்சம் காமெடி இருக்குது, எல்லாமே ஒரு ப்ரொமோலேயே ஒரு ஃபுல் பிக்சர் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி குவாலிட்டிஸ் பூரா இருக்கு. ஆமாம், அதோட இப்போ மேக்கிங் வீடியோ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பிடிஎஸ் போட்டு. இதில் என்னன்னா அது நிறைய பேர் கான்ட்ரவர்சி. அதான் வந்து உடனே படிக்க ஆரம்பிச்சா என்னடா சோஷியல் மீடியா ஃபுல்லாக வேற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க, அல்லது பாடி டபுள் வச்சே பண்ணிட்டாங்கன்னு வீடியோ வேற. ஆனால் கடைசியில் அவங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று ஒரு ஸ்டில் போட்டுருந்தாங்க சார். அவ்வளோ அழகாக இருக்காரு ரஜினி சார். 75 இயர்ஸில் என்ன லுக்கு சார் அவர், அவ்வளோ ஃபிட்டாக. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு பொறாமையாக இருக்குது. ஒரு பக்கம் அந்த ப்ரோமோன்னா இன்னொரு பக்கம் பரபரப்பு கிளப்பினது அஜித்தினுடைய விடாமுயற்சி ட்ரெய்லர். பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க ட்ரெய்லரை. செம்மையாக பண்ணிட்டேன். அதை பார்க்குற யாராக இருந்தாலும் அந்த படத்தை பார்க்கணுன்றதுலேருந்து மிஸ்ஸே ஆக முடியாது. கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக அந்த படத்தை பார்த்தான்ற எண்ணம் வர்ற மாதிரி ஒரு ட்ரெய்லர் பண்ணியிருக்காரு. இதில் பெரிய பியூட்டி என்னன்னா, இதுக்கு முன்னாடி டீசரில் கொடுத்தாங்க பாருங்கள், அதெல்லாம் இல்லாமல் இது வேற ஒரு ஸ்டைலில் கண்டிப்பாக ஒரே படத்துக்கு வந்து இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெய்லர் கொடுத்துருக்குறது நிஜமாகவே அப்ரிஷியேட்டபிள் விஷயம் அது. கண்டிப்பாக மகிழ் திருமேனி வந்து இதில் ஸ்டைல் கொடுத்துருக்காரு, ஆக்ஷன் கொடுத்துருக்காரு, பவர்ஃபுல்லான டைலாக்ஸ் கொடுத்துருக்காரு. ஆமாம், அந்த ஒரு டைலாக் மனசில் நிற்குது, அந்த கதையை கரெக்டாக சொல்லிட்டு வருது. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. சேஸ் சீக்வன்ஸ் எல்லாமே பிரமாதம் பண்ணியிருக்காரு. அதோட மிக முக்கியமான விஷயம் நான் என்ன பார்க்குறேன் சார், ஒரு ஸ்டைலிஷான ஆக்ஷன் படம் இது.
இது ஒரு டிபிக்கல் கமர்ஷியல் படம் கிடையாது. ஒரு ஸ்டைலிஷான படம். அந்த ஸ்டைலிஷான படத்துல மெச்சூர்டான ஒரு கேரக்டரா மெச்சூர்டான பல விஷயங்கள் நடக்குது. எல்லாமே எல்லா கேரக்டருக்குமான அது இன்ட்ரோடக்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்காரு. எதிர்க்கு அர்ஜுன் கேரக்டரும் சூப்பராக, அர்ஜுன் சாருக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர் காமிச்சிருக்காரு. அது பிறகு வந்து ரெஜினாக்கு கேரக்டர் காமிச்சிருக்காரு, த்ரிஷானுடைய பவர்ஃபுல்லான கேரக்டர் அண்ட் அஜித் சார். இப்படி எல்லாருமே ஒரு காம்பினேஷனாகவே பிரமாதமாக இருக்குது. அனிருத்தினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, எல்லாமே சேர்ந்து அந்த லுக், ஒரு யூத்ஃபுல்லாக லுக் இருக்கு பாருங்களேன். ரெண்டு பேரும் த்ரிஷாவும் அஜித் சார் வருது, அது அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ரொம்ப அழமையாக இருக்குது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள அன்னோனியமாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாகவே அந்த ட்ரெய்லர் வந்து வந்த பிறகு அப்படியே ஜும்முன்னு ஆயிடுச்சு. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துடுச்சு. இப்போ எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா வந்து இந்த படம் வந்து நம்ம லாஸ்ட்டாக பேசும்போது சொன்னோம் 23 வருமா இல்லை 30 வருமானு. இண்டஸ்ட்ரியில் என்கிட்ட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ மதகஜ ராஜா இவ்வளோ பெருசாக ஹிட் ஆன பிறகு உடனே 23 வந்ததுன்னா தியேட்டருக்குலாம் ரொம்ப சிக்கலாயிடும். ஏன்னா ஏற்கனவே படங்கள் ஓடிட்டு இருக்கு. இப்போ 23 வேண்டாம் 30ஆம் தேதி வாங்கன்னா அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, ஓவர்சீஸ்லாம் வந்து இப்போதான் போகுது கண்டென்ட் வந்து சென்சர். மதகஜ ராஜா இந்த வாரம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாருமே ரெட் ஜெயின்ட்லேருந்து எல்லாருமே எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் 30ஆம் தேதி வந்தால் வாங்க, இல்லைன்னா 6ஆம் தேதி வாங்க. ஏன்னா 30ஆம் தேதி வரையும் டைம் கொடுக்கணும். ஏன்னா இந்த படம் ஓவர்சீஸ் சென்சர் ஆகணும். ஏன்னா மினிமம் 10 நாள் ஆகும். இப்போ சிங்கப்பூர் அனுப்பணும், எல்லாமே ஹாலிடேல இருக்கு. இப்போ மண்டே தான் போகும் வச்சுக்கலாம் கண்டென்ட். எல்லா ஊருக்கும் மண்டே போய் அது பிறகு சென்சர் ஆகினா 30ஆம் தேதி ரொம்ப டைட் ஆகிடும். அதனால் அவங்க பிளான் பண்ணி இப்போ 6th வந்துடுறாங்க. இப்போ சிக்கிலே தமிழ் சினிமா திடீர்னு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 6th வந்துட்டு 14ஆம் தேதி ஒரு 3 படம் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிராகன், அப்புறம் நாங்கள் வெளியிட்ட ஒரு படம் வந்து காதல் என்பது பொது உடைமைன்னு ஒரு படம். அடுத்ததாக வந்து ஒன்ஸ் மோர் படம், அர்ஜுன் தாஸ் படம். அடுத்து ஒரு படம் சார், அது வந்து சுசேந்தர் சாரோட படம். அது வந்து 2K லவ் ஸ்டோரின்னு. இப்போ எல்லா படமும் வந்து அதுக்கான லவ் ஸ்டோரிக்கான ஒரு படம். அதாவது வேலண்டைன்ஸ்க்கான சரியான படம். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் 6ஆம் தேதி வந்தோடனே இப்போ எல்லாருக்குமே ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு. எனக்கே வந்து நான் என்னுடைய டீம் கிட்ட எல்லாம் பேசியிருந்தேன், எப்படி மேனேஜ் பண்ண போறோம் தெரியல. என்னடா இது திடீர்னு 6ஆம் தேதி போட்டாங்க. 6ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி இருந்தாலும் 14ஆம் தேதிக்கு தேட்டர் வெக்கேட் ஆகாது சார். அதனால இந்த படங்கள் நிச்சயமா ஒரு மினிமம் 2 படமா இதுலேருந்து வெஜ் ஆகிடும். இப்போ அதுதான் நாங்களாம் பேசிட்டு இருக்கோம். இப்போ டிராகன் வந்து இப்படி அவங்க 14 வர போறாங்களா, இப்போ அடுத்தது வருவாங்களா, இல்லை எல்லாருமே 21 வேற ஏற்கனவே வந்து படம் போட்டிருக்கு. இவர் வந்து சசிகுமார் சாரோட படம் 21 தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லாருமே டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு இப்படி பல படங்கள். அப்புறம் 21ஆம் தேதி இவர் நம்ம ஃப்ரெண்டு ஜேஎஸ்கே அவருடைய படம் ஃபயர் வந்து ரிலீஸ் டேட் போட்டு, இப்படி எல்லாம் ரிலீஸ் டேட் 21 ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. இப்போ எப்படி இந்த படங்கள்லாம் எப்படி கொண்டு வரதுன்னு ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பெரிய லெவலில் இந்த ட்ரெய்லர் வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்துக்கு எதிர்பார்ப்பு பெருசாயிடுச்சு. கண்டிப்பா மாபெரும் ஓப்பனிங். எல்லாருமே என்ன சொல்றதுன்னா 6ஆம் தேதி சார் ஓப்பனிங் கிங். அது 11ஆம் தேதி லீவு, கவர்மெண்ட் ஹாலிடே. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நாட்களுக்கு இந்த படம் வந்து மிக பிரமாதமான கலெக்ஷன் வரும் தான் எல்லாம் ட்ரெயிலில் சொல்கிறேன். அஜித்தை பற்றி ஒரு செய்தி சொல்லியாச்சுன்னா அடுத்து விஜயை பற்றி ஒரு செய்தி சொல்லி ஆகணும். விஜய் அரசியல் குதிக்க போகிறார் அப்படின்லாம் நல்லா தெரியும். எப்போவுமே அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பி பிளான் வச்சுப்பாங்க எப்போவுமே. அது மாதிரி நான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன், விஜய்க்கு ஒரு சின்ன ஒரு பி பிளான் இருக்கு. ஆமாம், என்னன்னா ஒரு சின்ன ஒரு கேப்பு எங்கேயாவது கிடச்சதுன்னா நடுவில் ஒரு படம் பண்ணுற ஐடியாவில் அவர் இருக்கார். அதுக்கான ஸ்கிரிப்டை வந்து பண்ண சொல்லி வெங்கட் பிரபுட்ட சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். இது வந்து உண்மையான செய்தியாக இருந்தால் விஜயனுடைய 70 வந்து வெங்கட் பிரபு இயக்குவதற்கான வாய்ப்புகள் பிரைட்டாக இருக்குது. இப்போ ஆமாம், எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. என்னென்னா நான் இதை எதிர்பார்க்கல. நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. என்னென்னா அவர் டிட்டர்மிண்டாக இருக்கார். அரசியல் தான் என்னுடைய பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, நான் வந்து கண்டிப்பாக இந்த 2026 எலெக்ஷனில் ஜெயிச்சு வருவேன். அது பிறகு சார் ஏப்ரல்லேருந்தே அவர் வந்து கேம்பெயினிங் ஆரம்பிக்கணும் அப்படின்ற பிளான் தான். அவங்களுடைய டீமில் நிறைய பேர் எங்கிட்ட பேசுறது என்னன்னா, ஏப்ரல் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக அவர் வந்து இறங்கி பல விஷயங்கள் பண்ண போகிறாரு. 1 இயருக்கு வந்து அவருடைய கேம்பெயின் இருக்க போது போகிறாரு. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு பின்னாலேயே கூட நடிக்கணும்னு ஆசை இருந்தது. விஜயை பொறுத்த வரைக்கும் இமீடியட்டாக சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றத காலம்தான் தீர்மானிக்கணும். அதனால் அரசியலில் அவர் வந்து வெற்றி அடைஞ்சால் கூட இன்பிட்வீன் ஒரு படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டா தப்பு இல்லையே. சீஃப் மினிஸ்டர் பண்ண முடியாது. சீஃப் மினிஸ்டர் பண்ண முடியாது. அவருடைய எய்ம் வந்து கண்டிப்பாக 2026 எலெக்ஷனில் நான் ஜெயிச்சு வந்துடுவேன், நான் வந்து அதனால பிளான் பி எனக்கு வானான் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அவர் இருக்காரு. இல்லைன்னா அவருக்கு சார் நீங்கள் அனில் ரோப்படியிலேருந்து எல்லாருமே கதை சொல்லியிருக்காங்க. எக்கச்சக்கம் பேர் வந்து அவரை தேடிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் சொல்கிறீங்க கதை கேட்குறீங்களா, ரெடியாக இருக்கீங்களா, நம்ம கதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்ஸ் லிஸ்ட் வேறு, ஆனால் டேரக்டர் லிஸ்ட்டு நிறைய இருக்குது. டேரக்டர்ஸ் 1000 கோடி ரூபாய் வசூலில் தமிழ் சினிமா தொடுமான்றாங்கல்ல. இன்னைக்கு விஜய் நினைச்சாருன்னா 4 ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி 1000 கோடி ரூபாய் வசூல் தொட்டுமா. சார் மகிழ் திருமணி இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, 3 கதைகள் நான் சொல்லியிருக்கேன் விஜய் சாருக்கு. அதில் வந்து எல்லாமே நல்லா இருக்கு கதைன்னு சொல்லிட்டு விஜய் சாரே சொல்லியிருக்காராம்.
இப்போ இந்த படம் இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ வந்து விடாமுயற்சிக்கு எவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, இதுவரையும் 8 மில்லியன் தாண்டி போயிருக்கு, இப்போ 10 மில்லியன் இன்னைக்கு கிராஸ் ஆயிடும். அந்த ட்ரெய்லருக்கு ஆர்கானிக்காக அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா மகிழ் திருமேனிக்கு வந்து பெரிய வெற்றி வந்தது வச்சிங்களேன். நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு பின்னாடி விஜய் சார் பின்னாடி 2-3 டைரக்டர் இருப்பாங்க, ஒன்று வெங்கட் பிரபு, இன்னொன்று வந்து மகிழ் திருமேனி, அப்படின்னு பெரிய லிஸ்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவருடைய நோக்கம் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக நான் அரசியல் மட்டும்தான், ஏப்ரல்லேருந்து மார்ச் வரையும் இந்த படத்தை நான் முடிக்கிறேன், 16 நான் முடிச்சுட்டு நான் ஸ்டாப்பாக ஏப்ரல்லேருந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், அதனால தான் வேறு எதுவும் எனக்கு டைவர்ஷன் வேணாம், இந்த படத்தை முடிக்கிற வரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி தான் அவர் வந்து எந்த அரசியலையும் ஈரோடு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் கான்டெஸ்ட் பண்ணலன்னு சொல்லிட்டாரு. காரணம் என்னன்னா நம்ம மைண்ட் ஃபுல்லாக வந்து இதில் தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. 2026 எலெக்ஷன் அவருடைய முதல் ஐடியாவே அதான். இடைத்தேர்தல் எல்லாம் பங்கு இடைத்தேர்தல் 26 தேர்தல் தான் கோல். இப்போ நம்ம அப்படி போனால் இதை பற்றி பல கான்ட்ரவர்சி இருக்கு. பல பேர் வந்து பெரிய அரசியல் எக்ஸ்பர்ட்லாம் சொல்றாங்க நீ இடைத்தேர்தலில் வந்து தான் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்சார். திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல்லாம் அவருடைய பவரை புருவாச்சு. அது பிறகு ஒரு பேனிக்கே வந்துருச்சு தமிழ்நாடு அரசியலில். ஏன்னா இது இடைத்தேர்தலில் அவர் வந்து இவ்வளோ பெருசாக அவருடைய ஆள் ஜெயிச்சார். ஸோ அதை பற்றியும் நிறைய கருத்து இருக்குது. நீங்கள் இடைத்தேர்தலில் வந்து ஒரு ஃபோர்ஸாக இறங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு இது தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் ஒரு பவர் தெரிஞ்சிருக்கும். இப்போ யாருக்குமே எதுவுமே தெரியாது, மக்கள் எப்படி ஓட்டு போட போகிறாங்க தெரியாது. அது பப்ளிக் எலெக்ஷன் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜெனரல் எலெக்ஷன்னா அது என்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனில் வரும்னு யாருக்கும் தெரியாது. இப்போதைக்கு அவரோட மைண்டு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா எனக்குன்னு பவர் நிறைய இருக்குது, எனக்குன்னு ஒரு பெரிய ஃபோர்ஸ் இருக்குது, நான் ஏப்ரல்லேருந்து அடுத்த ஏப்ரல் வரையும் ஃபுல் ஃப்ளெஜாக நான் எலெக்ஷனில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு வரும்போது இன்னொரு படம் நடுவில் பண்ணுவாரா அப்படின்றது எனக்கு டவுட்டு. நீங்கள் பிளான் பி அப்படின்னா எலெக்ஷன் பிறகு தான் இருக்கும், எலெக்ஷன் முன்னாடி இருக்கு. எலெக்ஷனுக்கு அதுக்காக ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர ஏப்ரல்லேருந்து அடுத்த ஏப்ரல் வரையும் அவர் எலெக்ஷன் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறாருன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு நினைக்கிறேன். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், எதுவுமே சர்ப்ரைஸாக நடக்கலாம். இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை நம்ம எதுவுமே இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது, ஒரு பிளான் பி கூட இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பிளான் ஏ பிளான் பி பிளான் சி அவர் அரசியல் தான் வச்சிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தொகையை வந்து அவங்க கொடுத்து தான் இந்த செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதாவது முதல்ல அவங்க என்ன தொகை அக்ரி பண்ணாங்களோ அது மாதிரி ஏறக்குறைய 200-300 டைம்ஸ் சொல்கிறாங்க. எவ்வளோ எக்ஸாக்ட் ஃபிகர் நமக்கு தெரியல, ஆனால் மிகப்பெரிய தொகையை அது மாதிரி தான் செய்திகள் இருக்குது. இப்போ இந்த கதையை பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா இந்த கதையை சஜஸ்ட் பண்ணது அஜித்து தான். அவர் தான் இந்த கதையை வந்து ஒரு 3-4 வருடங்களாக யாராவது ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்து பண்ண சொல்லணும் அப்படின்னு 2-3 ப்ரொடியூசர் கூட ட்ரை பண்ணார். அப்படி ஷிஃப்டாகி தான் இது மகிழ் திருமணி கைக்கு வந்தது. ஆனால் எப்படி சொன்னாலும் வந்து அஜித் சஜஸ்ட் பண்ண கதை இருக்குல்ல, இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து அவ்வளோ பணம் கொடுத்தா கூட ஒர்த்து அப்படின்ற மாதிரி இந்த ட்ரெய்லர் இன்றைக்கி வந்து ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்வேன். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்த உடனே இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு எப்படி வந்தது? ஒரு நல்ல கதை இருக்குன்னு தான் அஜித் சார் வந்து அதை பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் சார் அவர் வந்து ரீமேக் ரைட் வாங்காமல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு, அவங்க நெகோஷியேட் பண்ணாங்க, நெகோஷியேட் பண்ணி ப்ரைஸை பண்ணிட்டாங்க, அதை நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா கதை வேற. சொல்கிறேன் இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அஜித் சார் சொல்லி தான் இந்த கதையை இது பண்ணாங்க. அஜித் சார் ஏங்க அவர் கதை பிடிச்சிருக்கு, அவர் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு, அதை வாங்குங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆமாம், இதை வாங்கிட்டு நீங்கள் முடிங்க, இதை பணம் எடுக்கலாம்னா அவங்க வந்து ஷூட்டிங் போகிறாங்கன்னு வச்சிங்களேன், அப்போ ஒரு நடிகர் என்ன நினைப்பாரு, கண்டிப்பா வந்து வாங்கியிருப்பாங்க. அப்படிதான் அவர் நடிச்சு பிடிச்சி அந்த படத்தையே டப்பிங் பண்ணி முடிச்சிட்டாரு. கடைசி வரையும் ரைட்ஸ் வாங்கல, டாக்குமெண்டேஷன் முடியல அப்படின்னா அவருக்கே ஷாக்கா இருக்கும், என்னடா இது இப்படி எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு தான் அவர் நினைப்பாரு. ஏன்னா அவர் ஒரு கார்பரேட் மாதிரி தான். அவருடைய எல்லா இன்டர்வியூ பாருங்களேன், ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கார். நான் ஒரு ப்ரொஃபஷனல் ரேசர், ப்ரொஃபஷனல் நடிகன் அப்படிதான் இருக்காரு தவிர தன்னை வந்து ஒரு ஆதர்ச புருஷனா நீங்க வந்து கருதணும், என்னை கொண்டாடணும். அவருடைய வார்த்தையில சொல்றாரு, அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க, நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க, உங்க ஃபேமிலியை பார்த்துங்க, உங்க கரியரை பார்த்துங்க, நல்லா உழைங்க, நெகட்டிவிட்டி வேண்டாம் உலகத்துல அப்படின்னு அவர் சொல்றது எல்லாமே ஒரு கார்பரேட்டான ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு அப்ரோச். வாழ்க்கையை எப்படி வாழணும், வாழ்க்கை இப்படியெல்லாம் தனிப்பட்ட முறையில் ரொம்ப கெடுத்துக்காதீங்க. ஓவரா பேஷனேட்டா ஒரு நடிகர் மீது இவ்வளோ பெரிய இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்கன்னு யார் சார் சொல்லுவாங்க? இவ்வளோ பெரிய உச்சத்தில் ஒரு நடிகர் அப்படி சொல்கிறாருன்னா அவர் எவ்வளோ வாழ்க்கையை அணுகிறார் பாருங்க. பேலன்ஸ்டு பர்சன், பேலன்ஸ்டாக இருக்காரு. அந்த பேலன்ஸாக இருக்கிற என்ன சொல்லியிருப்பாரு, எனக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு, நான் இந்த கதைக்கு டேட் கொடுக்குறேன், நீங்கள் ரைட்ஸ் வாங்கிட்டு நீங்கள் பண்ணுங்க, இவ்வளோதான். அதோட அவர் வேலையை முடிஞ்சிருக்கும். இப்போ நிறைய சோஷியல் மீடியா எல்லாரும் அவர் சொன்னதோடு தான் இவ்வளோ பிரச்சனை, அவர் வந்து மகிழ் திருமணி வேற கதை சொல்லியிருப்பாரு அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு ஒரு சோஷியல் மீடியா நான் படிக்கிறேன். பட் அவங்களுக்குலாம் சொல்றது ஒரு நடிகர் நிறைய நான் பழகிருக்கேன், அவங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க பேசவும் பேசினாங்களே, நெகோசியேஷன் நடந்தது. இப்போ இந்த நேரத்தில் சார் நான் வந்து பல கலைகள் பிரச்சனை நான் பார்த்துருக்கேன். நான் வாழ்க்கையில் வந்து பல சந்திச்சிருக்கேன். கதைகள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதை சால்வ் பண்ணுறதுலையும் இருந்திருக்கேன், அதை வந்து தீர்த்து வச்சிருக்கேன். அட் த சேம் டைம் சில செட்டில்மெண்ட்டும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் நான் சொல்ல வரது ஒன்றே இருந்தா சார், அதை எக்ஸாம்பிள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் நான் சொல்கிறேன். பல கதைகளில் நான் வந்து உண்மையாக நான் பார்த்துருக்கேன். அதில் உண்மை என்ன நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒன்று தான் சொல்ல சார், இந்த உலகம் ரொம்ப குறுகிய வட்டமாயிடுச்சு. இப்போ இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்த பிறகும், இன்னைக்கு வந்து யூடியூப் வந்த பிறகும் உலகம் ரொம்ப சின்னது. நீங்கள் ஒரு ட்ரெய்லர் விட்ட 1 மணி நேரத்தில்
அந்த படத்துடைய கதை ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனே போயிடும். ஏன்னா உங்களை சுற்றி அவ்வளோ எனிமிகள் இருப்பாங்க. கரெக்ட். நான் சொல்றது எனிமிகள் அப்படின்றது பல வட்டத்தில் இருப்பாங்க, அது வந்து பல இடங்கள்ல இருப்பாங்க, பல துறைகள் இருப்பாங்க, ஸ்லீப்பர் செல்ஸ். இப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வந்து அந்த ப்ரொடியூசருக்கு, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கோ இல்லை இயக்குனருக்கோ இல்லை ஃபாரின் கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனிக்கோ உடனே அந்த ட்ரெய்லர் லிங்கோடே போயிடும். கரெக்ட். பிரதர் இந்த மாதிரி உங்க படத்தை வந்து ரீமேக் பண்றாங்க, இந்த ட்ரெய்லரை பாருங்க, சப்டைட்டிலோட இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னுவாங்க. ரிலீஸ் ஆன மறுநாளே நோட்டீஸ் வர வாய்ப்பு. உடனே அவங்க உடனே வந்து பார்த்துட்டாங்க, சில சிமிலாரிட்டி இருந்தாலே நோட்டீஸ் அமைச்சிருவாங்க. ஸோ எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் இப்போ சமீபத்தில் சில படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பெரிய பெரிய நிறுவனங்கள் எடுத்த படத்திலேயே படம் முடியும் போது தான் நம்மளுக்கு தெரிய வருது, ஐயோ இந்த படத்தினுடைய ரீமேக் இது, ஐயோ இந்த படத்தினுடைய இது வந்து சுட்டு எடுத்திருக்காங்க, இவங்கெல்லாம் எப்படி மாட்ட போறாங்க நம்மளுக்கே தெரியும். ஸோ நான் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான், தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக, இயக்குநர்கள் அவ்வளோ இப்போ ஒரு வேலை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு படத்தை நம்ம கிட்ட ஒருத்தர் பண்ணிட்டாரு வச்சுங்களேன், அவர் சொல்லவே மாட்டார். ஆமாம், ஓகேங்களா, அவர் கண்டிப்பாக சொல்ல மாட்டார். இன்ஸ்பயர் பண்ணால் பரவாயில்லையே சார், இன்ஸ்பயர்ன்ற பேரில் அப்படியே எடுக்கிறது தானே பிரச்சனை. அதுதான், இப்போ அப்படியே எடுத்து அப்படி சொல்ல மாட்டாங்க. இப்படி என்கிட்ட நடந்திருக்கு, 2 பேர் அப்படி தான் பண்ணாங்க. இப்போ அது பிறகு என்கிட்ட சொல்கிறாங்க, ஓகேங்களா, அந்த ஒரு படம் வந்து நாங்கள் ஒரு 5 கோடியில் ஒரு படம் எடுத்தேன் சார், ஒரு நல்ல நடிகர் நடிச்சிருந்தார், அவர் ஃபர்ஸ்ட் காப்பி அந்த படத்தை பண்ணியிருந்தார். அப்புறம் அந்த படத்தை பார்த்த உடனே நான் 80% படம் முடிஞ்சிருச்சு, அப்போ எனக்கு அந்த படத்தை காமிக்கிறாங்க, எனக்கு படம் பிடிச்சிருந்தது. நான் உடனே வந்து இந்த படத்தை நாங்கள் ஃபர்ஸ்ட் காப்பி வாங்கிக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லி அந்த படத்தை ஃபர்ஸ்ட் காப்பி வாங்கிட்டேன் சார். அது வரையும் அந்த இயக்குனரோ ப்ரொடியூஸ் பண்ணவர் வந்து நடிகர், அவரே தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார். அவங்க யாருமே சொல்ல இது வந்து ஒரு ஹிட்ச்காக் படத்தினுடைய ரீமேக்குன்னு சொல்லவே இல்லை. ஹிட்ச்காக் படத்தினுடைய அருமை அப்சல்யூட்லி ரீமேக் வெர்ஷன். இப்போ நான் படத்தை போய் நான் கடைசியில் சார் படம் முடிஞ்சு நான் ட்ரெய்லர் வரும்போது தான் எனக்கு வந்து ஒரு மீடியாலேருந்து ஒரு தகவல் வருது. அப்போ சோஷியல் மீடியா இவ்வளோ அக்ரெசிவ் கிடையாது. அப்போ எனக்கு வந்த உடனே ட்ரெய்லர் வெளியான உடனே சார் எனக்கு ஒருத்தர் வந்து உடனே என்னுடைய நண்பர் இதில் இருக்கார், மீடியாவில் இருக்கார், அவர் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சார், தனஞ்சன் இந்த படத்தை நீங்கள் வந்து பாருங்கள், இந்த படத்தினுடைய இன்ஸ்பிரேஷன் தான் அது, கம்ப்ளீட்டாக எனக்கு தெரியுது. நம்ம எல்லா படத்தையும் பார்த்துருக்க மாட்டோம்ல, நம்ம எல்லா ஹாலிவுட் படத்தையும் எல்லா கொரியன் படத்தையும் ஜெர்மனி படத்தையும் நம்ம எங்கே பார்த்துருக்க போகிறோம், நம்ம ஏதோ சில படம் பார்த்துருக்கலாம். நான் உடனே இந்த படமா, எனக்கு ஹிட்ச்காக் படமா அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணேன், அப்போ வந்து எங்கள் ஆஃபீஸ்லேருந்து பக்கமே தான், ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அப்போ வந்து லேண்ட்மார்க் இருந்தது. லேண்ட்மார்க்கு போனால் அங்கே டிவிடி ஸ்டோர் இருந்தது. டிவிடி ஸ்டோர் போய் கேட்டு அந்த டிவிடி எடுத்துகிட்டு போயிட்டு நான் உடனே எடுத்து லேப்டாப்பில் போட்டு அந்த படத்தை பார்த்தால அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அப்படியே படம் அதே படமாக இருக்குது. நான் உடனே அந்த டைரக்டர் கூப்பிட்டு, படம் ரிலீஸ் அடுத்த மாதம் இருக்குது, நான் கூப்பிட்டு பேசினேன், என்ன தம்பி இது படத்தை அப்படியே வச்சுருக்கேன்னா, அவர் ஒரேடியாக சொல்கிறார், இல்லை சார் இது இன்ஸ்பிரேஷன் இல்லை, இது என்னுடைய கதை, அது எப்படிங்க டிட்டோ காப்பியாக வருது அப்படின்னு நான் சொல்லி அவர்கிட்ட சொல்லி நானும் ஒரே மாதிரி திங்க் பண்ணிட்டோம், ஒரே மாதிரி அழைக்கின்றாரு, அவர் டிஃபெண்ட் பண்ணுறாரு. இப்போ நான் அதுக்கு பிறகு பெரிய பிரச்சனையாச்சு எனக்கு, எங்கள் இதில் கார்பரேட் ஆஃபீஸில் பிரச்சனை, லீகல் டீமில் பிரச்சனை. ஏன்னா இப்போ உண்மையை தெரிஞ்சிச்சு, நான் சொல்லி ஆகல, இப்போ நான் மறைச்சேன்னா என் பேரில் தப்பாயிடும். நான் உடனே என்ன பண்ணேன், ஒரு மெயில் போட்டு இது மாதிரி இந்த படத்தினுடைய இதுவாக இருக்குன்னா அவங்க அங்கே எழுதி என்னென்னமோ பண்ணாங்க. லக்கிலி அது ஒரு ஃபாரின் ஸ்டுடியோ இருந்துட்டு, கம்பெனிக்கும் ஃபாரின் ஸ்டுடியோவில் டைப் இருந்துட்டு அது ஒரு சால்வ் ஆனோம் உடனே ரிலீஸ்க்கு முன்னாடியே. நான் சொல்ல வர்றது எதுக்குன்னா, நம்ம கிட்ட தகவல் சொல்ல மாட்டாங்க இயக்குநர்கள், வந்து அவ்வளோ ஈஸியாக சொல்லிட மாட்டாங்க. அவங்க இன்ஸ்பயர்டாக கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்போ ஒரு சிமிலாரிட்டி ஏதோ ஒரு வகையில் கண்டுபிடிக்கிறீங்களோ எப்படியாவது ரைட்ஸை வாங்கிடுங்க. இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ரைட்ஸை நீங்கள் வாங்காமல் படத்தை ரிலீஸ்க்கே போகாதீங்க. படம் மட்டும் நீங்கள் வந்து ரைட்ஸ் வாங்காமல் போனீங்கன்னா பெரிய சிக்கல்களை சந்திப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் வந்து ரொம்ப சின்னது, அவங்களால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் இந்த படத்தினுடைய இதுன்னு சொல்லிட்டு. அடுத்த கட்டமாக அந்த ஸ்டுடியோ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அமேசானோ நெட்ஃப்ளிக்ஸோ இல்லை ஆகாவோ யாருக்கோ நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்க. யார் நீங்கள் ஓடிடி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் சார் உடனே ஸ்டாப் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்தவரையும் ஒரு பெரிய அவங்க எனி டிஸ்பியூட் வந்து they don't entertain. சின்ன டிஸ்பியூட் கூட என்டர்டெயின். அவங்க ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து வச்சுங்களேன், இந்த கதை சம்மந்தப்பட்டதோ இல்லை பொருளாதார சம்மந்தப்பட்டதோ ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதோ எந்த நோட்டீஸ் வந்தாலும் உடனே படத்தை நிறுத்திடுவாங்க. படத்தை வந்து ஸ்ட்ரீமிங்கே போகாது. இப்போ என்ன சொல்லுவாங்க, நீ லீகலாக கிளியர் பண்ணுவா அப்போதான் உனக்கு படமே தரேன்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது. முன்னாடி காலம் மாதிரி 10 வருட காலம் முன்னாடி நடந்த மாதிரி இப்போ நீங்கள் எஸ்கேப்பே ஆக முடியாது. ஸோ எல்லா தயாரிப்பாளரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்ணில் விளக்கெண்ணை வச்சு நீங்கள் பார்க்கணும். ஒரு கதை வந்தாலோ இல்லை ஒரு படம் பார்த்தாலோ நீங்கள் கண்ணில் விளக்கெண்ணை வச்சு இன்னும் 2-3 பேரை கூட வச்சுட்டு அந்த படத்தை பார்த்துட்டு ஏதாவது படத்தோட இன்ஸ்பிரேஷனா, ஏதாவது படத்துலேருந்து சுட்டிருக்காங்களா, இதெல்லாம் இல்லைன்னா தான் நீங்கள் அடுத்த கட்டமே போகணும். இது உங்களுடைய நாலேஜ் மட்டும் வச்சுட்டு பிளைண்டாக நம்ம நம்பிட்டு போனோம்னா மாட்டிப்போம். அதுதான் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்குது. அப்படி நடக்காமல் இருக்கணும்னா, இனிமேல் முன்னொரு விஷயம் நடக்காமல் இருக்கணும், இந்த மாதிரி கதை விஷயத்தில் நடக்காமல் இருக்கணும்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தான் நான் சொல்வேன். எல்லாருமே இதை பார்க்குற எல்லாருமே கதை என்பது தான் அடிப்படை. அந்த கதையை நம்ம லீகலாக ப்ராப்பராக ரைட்ஸை வாங்கிட்டு பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து சேஃபு. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் வந்து இதெல்லாம் எஸ்கேப் ஆகிக்கலாம், யாருக்குமே தெரியாமல் நம்ம படத்தை எடுத்து முடிச்சிடலாம், யாருக்குமே தெரியாமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம்னா முடியாப்பா.
வித் நோ டைம் ஃபர்ஸ்ட் லுக் வரும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க, இல்லைன்னா ஒரு டீசர் வரும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் வந்து தும்ப விட்டு வாழை பிடிச்ச கதை தான் சொல்லுவாங்க. தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சிங்கன்னா நீங்கள் அது பின்னாடி ஓடிட்டே இருக்கணும், கடைசி வரையும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ பெரிய பெரிய சிக்கல்களை உண்டாக்கும். நீங்கள் அதை சொல்ல வர்றது இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க, எனக்கு தெரியாது இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருப்பாங்களா தெரியாது, பெரிய அமௌண்ட் கொடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உண்மையிலே அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்துருந்தா அதுதான் ஹையஸ்ட் தொகையாக இருக்கும் ஒரு ரீமேக்கு என்னை பொறுத்தவரையும். கமல்ஹாசன் தக்லை படத்தை முடிச்சு ஏறக்குறைய 3-4 மாதங்கள் ஆயிடுச்சு. அன்பறிவு இயக்கத்தில் தான் அடுத்த ஒரு படத்தை நடிக்க போகிறார். அன்பறிவுடைய படம் வந்து மாஸ் ஆக்ஷனாக பல விஷயங்கள் இருக்குது. அது இப்போ ஹாலிவுட்டில் போய் எல்லாம் கற்றுக்கிட்டு பல விஷயங்களை தெரிஞ்சுட்டு வந்திருக்காருல. வேல்ஸ் இன்டர்நேஷனல் படங்களை பற்றி போன நிகழ்ச்சியில் நான் பேசினோம். அதில் ஒரு முக்கியமான படத்தை சொல்லாமல் விட்டுட்டேன். அந்த படத்துடைய கதாநாயகன் ஜெயம் ரவி, கௌதம் வாசுதேவன் டைரக்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட் டைம் 2 பேரும் சேர்றாங்க. இதில் இன்னொரு முக்கியமான காம்பினேஷன் அதில் என்னென்னா, மதகஜராஜாவை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு 12 வருடங்களுக்கு பின்னால் வெளியாகி இப்படி ஒரு படம் இப்படி ஒரு சாதனை நிகழ்த்த முடியுமா அப்படின்றது தான் எல்லாருக்கு மத்தியிலையும் மிகப்பெரிய ஆச்சரியக்குறியாக இருக்குது. இந்த பொங்கலை காப்பாற்றுறதே மதகஜராஜா. சுந்தர்சிக்கு என்ன சொல்கிறாங்க, கேம் சேஞ்சராக எல்லாருமே ஏன் சொல்கிறாங்கன்னா வசூல் சாதனை மட்டும் இல்லை சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.